கால வேளையில நாம் முடியாதவங்க எழுந்து நிற்கலாம், முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு அந்த வானத்தையும் இந்த பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையில தேவனை நாம் ஒரு பயபக்தியுடன் பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை நாம் தொழுது கொள்வோமாக. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியுடன் உண்மையோடு நாம் தொழுது கொள்வோமாக. முழு இதயத்தோடு தேவனில் அன்பு கூறுவோமாக. இந்த கால வேளையில நம்முடைய கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும், நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து நம்முடைய முகம் பிரகாசம் அடையட்டும். அவரே நீதியின் ராஜா, அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே பரிசுத்தர், அவரே நம்மை காண்கிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு நன்மையானதே செய்வார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை காத்து வழி நடத்துவார். இந்த கால வேளையில நம்மளை ஆசீர்வதிக்கும் தேவனை, இரட்டிப்பான நமக்கு நன்மையை தருகிற தேவனை கரங்களை தட்டி தட்டி நாம் கர்த்தருடைய ஆவியிலே நாம் நிரப்பப்படுவோமாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு எம் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஆமென், ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஓ ஷகல்லகதுரபகதுடபல்லகதுடோதுரபகதுடா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே நம்பிக்கை வைத்து கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையை விசுவாசித்தால் இப்பொழுதே தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ மகிமை. ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஹல்லேலூயா. அவர் நமக்கு நாம் கூப்பிடும் போது, நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். மகிமை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. என் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். உன் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன் சத்தத்தை கேட்டு உன்னிடமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. அவர் உனக்கு செவி கொடுப்பார், உன் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஷகல்லகதுரபகதுடா. தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மே ஷகல்லகதுரபகதுடா. சுத்ரம், 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 சுத்ரம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் கரங்களை தட்டி பாடுவோம். விடுவிக்க வல்லவரே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. நாம்
அவரை விடுவிக்க வல்லமை உள்ளவர். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் 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 ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், 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 விடுவிக்க வல்லவரே. நினைச்சுக்கிறதான என் பிள்ளையே, ஒரு வீண் பெருமைக்காக மனிதர் மீது உன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறாய். ஒரு மனிதனோ உன் முகத்தை பார்க்கிறான், நானோ உன் இருதயத்தை அறிந்திருக்கிறேன். ஒரு உன் நம்பிக்கை யாரிடம் உள்ளது? ஒரு நிச்சயமாக என் மீது நம்பிக்கை வைத்தால் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அந்த நம்பிக்கை உன்னை கரம் பிடித்து நடத்தும். அது ஒருபோதும் கைவிடாத நம்பிக்கையாய் காணப்படும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ சகண்டகத்துட பக்கத்துடா துட பக்கத்துடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீண் பெருமை நமக்கு வர வேண்டாம். தேவன் பெருமையில் ஒருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையில் ஒருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். இதயத்தில் குத்தப்பட்டவர்களுடனே நாம் ஒப்பு கொடுப்போமாக. வீண் பெருமை வேண்டாம். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறதே அவர் தருவார். இரட்டிப்பான நன்மையை உனக்கு தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னார். இந்த ராஜாதி ராஜா ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் எல்லா நாமத்திலும் மேலான நாமம், அதிகாரம் உள்ள ஒரு நாமத்தில் நாம் கூடியிருக்கிறோம். விடுவிக்கிற நாமத்தில் நாம் கூடியிருக்கிறோம். சுகம் தரும் நாமத்தில் நாம் கூடியிருக்கிறோம். நன்மை செய்யும் நாமத்தில் நாம் கூடியிருக்கிறோம். என் ஜனமே, எதையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன். வீண் பெருமை நமக்கு வேண்டாம் என்று ஆவியானவர் இந்த கால வேளையிலே எச்சரிக்கிறார். நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோமாக. அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷனோ நம் முகத்தை பார்க்கிறான். ஹல்லேலூயா. மனுஷர் காணும்படியாக நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டாம். நம்முடைய ராஜாதி ராஜா நம் இருதயத்தை காண்கிறார். நம்மளை சிருஷ்டித்த தேவன் அவர்தான். மனுஷர் நம்மளை அழைக்கவில்லை, தேவன் நம்ம அழைத்தவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு சொன்னதை அவர் தந்து வழி நடத்துவார். நீ தேவ சமூகத்தில் பொறுமையுடன் நீ இருக்கும் பொழுது கர்த்தரின் சத்தத்தை கேட்டு உனக்கு நீ கேட்டுக்கொண்டதை அவர் தருவார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் ஜனமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா ஆமென் ஆமென். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஆண்டவரே. அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் செய்யமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் செய்யமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதனை பதில கண்களை மூடி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம்
நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நீ என் சமூகத்திலே முழு இதயத்தோடு நீ அன்பு குருவாயாக இந்த கால வேளையை என்னை நோக்கி பார், அப்பொழுது உன் முகம் பிரகாசம் அடையும். நீ மனுஷனை நீ நம்பி இருக்கிறாய், மனுஷனுடைய உதவி விருதா. நானே உன்னை அழைத்த தேவன், நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ மனுஷனை நம்பி அவனுக்கு பின்னாக நீ செல்ல வேண்டாம், மனுஷனை நம்ப வேண்டாம். சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். நானே உன்னை அழைத்த தேவன், என் நாமத்தில் நம்பிக்கை வைத்து நான் உனக்கு சொன்ன வார்த்தையை விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, மகிமை தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சுகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியம் செய்யும் தேவனை நோக்கி நீ பார். ஹல்லேலூயா. இன்னும் என்னுடைய சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சிகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை. ஆண்டவரே, சிகடகதுரபகதுடா. ஆண்டவரே, சிகடகதுரபகதுடா. துரபலகதுடோ சிகடகதுரபகதுடா. ஆண்டவரே, சிகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிகடகதுரபகதுடா. என் ஜனமே, உன் நம்பிக்கையை முழுமையாக என் நாமத்தின் மேல் வை. சுகந்தகத்துரபகத்துடா. என் நாமம் மேலான நாமம், உன்னை விடுவிக்கிற நாமமாய் இருக்கிறது. என் நாமத்தில் நீ முழுமையாக உன் நம்பிக்கையை நீ வை. இப்படி வைப்பாயானால் ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சுகந்தகத்துரபகத்துடா. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் ஜனமே, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கையை முழுமையாக என் நாமத்தில் உன் நம்பிக்கையை வைத்து சிக்கட்டக்கத்துடா நீ விசுவாசமாயிரு. நீ குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறாய். சகல்லக்கத்துடா. முழுமையாக என் நாமத்திலே நம்பிக்கை வைப்பாயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிக்கட்டக்கத்துடா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சிகல்லக்கத்துடா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சிகல்லக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர், யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. யாவையும் எனக்காய் செய்து முடிப்பீர், யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. பல்வதில் ஏழை என்னையும் நினைந்து பல்லிடாது செய்ததுந்தன் கிருபையே. பல்வதில் ஏழை
என்னையும் நினைத்து தள்ளிடாது சேர்த்ததுந்தன் கிருபையே. பெரிய காரியம் செய்யும் தேவனே மன்னாயனையும் நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே மன்னாயனையும் நேசித்ததேனையா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் உனக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை இருப்பார். காண்பாய். ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, 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 ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. என் ஜனமே, உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சுகல்லக்கத்துடா, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். பக்கத்துடா, நானும் உனக்காக யுத்தம் செய்வேன். நான் உனக்கு ஜெயத்தை வாங்கி தருவேன். நீயோ மனுஷரிடம் நீ யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாய். பக்கத்துடா, நீ சும்மா இரு. என் நாமத்தை உயர்த்தி கொண்டு என்னை துதிகளை செலுத்து. நான் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ யுத்தம் செய்வாயானால் நீ பழி வாங்குதல் எனக்குரியது. நீ பழி வாங்கி கொண்டிருக்கிறாய். நீ கசப்போடு என் சமூகத்திலே நீ காணப்படுகிறாய். பலவித சிந்தையோடு நீ காணப்படுகிறாய். நீ யுத்தம் என்னுடையது. நீ யுத்தம் செய்து கொண்டு இருந்தால் நீ வெட்கப்பட்டு போய் விடுவாய். தலை குனிந்து நீ போய் விடுவாய். உன்னை இந்த கால வேளையில் எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். யுத்தம் என்னுடையது. நீ முழுமையாக நீ என் சமூகத்திலே என் பாதபடியிலே உன் பாரத்தை இறக்கி வை. பக்கத்துடா, நானே உன்னை ஆதரிப்பேன். நீ யுத்தம் செய்ய வேண்டாம். நாம் ஆறுதலின் தேவனாய் இருந்து உனக்காக நாம் யுத்தம் செய்வேன். பக்கத்துடா, பல நேரங்களில் உன்னோடு பேசியும் நீ அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். பக்கத்துடா, நீ சும்மா இரு. என்னை பாடி துதித்துக் கொண்டு இரு. நான் உனக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை வாங்கி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துடா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஓ பக்கத்துடா, ஆமென். யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். யுத்தம் கர்த்தருடையது. அவர் நமக்காக யுத்தம் செய்து நம் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, நம் சரீரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இந்த கிரியைகளை தேவன் ஒருவர் மாத்திரமே அவர் அழித்து போட முடியும், நிர்மூலமாக்கி போட முடியும். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. என் ஜனமே, உன்னுடைய பலத்தினால் உன்னுடைய பராக்கிரமத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில சபைக்கு அவர் பேசுகிறார். அவர் எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு நம்மை நாம் செவி கொடுப்போமாக. நீ தேவனை நோக்கி நீ துதித்துக் கொண்டே இரு. அவர் உனக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய திறமையினாலேயோ நம்முடைய பராக்கிரமத்தினாலேயோ நம்முடைய அறிவினாலேயோ ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் ஒருவர் நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்துக்கு நம்மை முழுமையாக நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவர் மாற மாட்டார். மனம் மாறுவதற்கு அவர் மனுஷர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் நமக்கு சொல்லிட்டா அதை நிறைவேற்றி நமக்கு தர வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அவரை நீ துதிகளை செலுத்தும் போது, அவருடைய நாமத்துல முழு நம்பிக்கையை நீ வைக்கும் போது
அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கிறோம். யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர், யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. உலகத்துல கர்த்தர் மாத்திரமே நமக்கு செய்து முடித்தீர், யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர், யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர், யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர், உம்மையல்லால் இயேசு நாயகா. யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர், யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. எனக்காக செய்து முடித்தார், எனக்காய் செய்து முடித்தீர், யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. யாவையும் 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 எனக்காய் செய்து முடித்தீர், யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. என் ஜனமே, என் முகத்தை பார்க்கும் உன் முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாயோ அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவேன். பாவத்தை விட்டுவிடு. பாவம் என்று தெரிந்தும் அதை செய்யாதே. பாவத்தை விட்டு விலகு. பாவத்தை விட்டு விலகு. அப்பொழுது உன் முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாவத்தை விட்டு விலகு, அப்பொழுது என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் நம்மோடு பேசுற வார்த்தை, நீ பாவத்தை விட்டு நீ வெளியிலே வர வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். ஆகவே நாம் தேவ சமூகத்தில் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். நீ பாவத்தை நீ தள்ளிவிடு, அப்பொழுதுதான் உன் முகம் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. ஆண்டவர் யாரோ ஒருவருக்கு பேசுகிறார். இருதயத்தில் யார் யாருக்கு குத்தப்படுகிறதோ இப்பொழுதே தேவ சமூகத்தில் உன் இதுவரைக்கும் நன்மை செய்ய அறிந்திருந்தோம், செய்யாமல் போனாலும் பாவம்தான். உனக்கு நன்மை செய்ய இந்த அறிவு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த நன்மையை நீ செய்யாமல் போனாலும் நீ பாவமாக இருக்கிறது. எத்தனோ நீ பேசியிருக்கலாம், கெட்ட வார்த்தையை நீ பேசியிருக்கலாம். தேவ சமூகத்தில் ஆவியானவர் எச்சரிக்கிறார். மனுஷரை நீ ஏமாத்திரலாம். அந்த ஆவியான தேவனை, உள்ளத்தை இருதயத்தில் இருக்கிற ஆராய்கிற தேவனை ஏமாற்ற முடியாது. நம் இருதயத்தை ஆராய்கிற தேவன் ஒருவர் நம் நடுவே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவியான தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நமக்குள் இருக்கிற இந்த பாவத்தை தள்ளி விடுவோமாக. அல்லேலூயா. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தையும் இரட்டிப்பான நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. நேரம் உள்ள ஒவ்வொருவரும் நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நம் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. நீ பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவிடம் நீ வரும்போது மறுபடியுமாக உன்னை அணைத்துக் கொள்வார். அவருடைய அன்பு உன்னை மறுபடியும் சேர்த்து கொள்ளும். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. யாவரையும் நேசிக்கிறார். எல்லாரையுமே அவர் நேசிக்கிறார். ஒருவனுக்கு மட்டும் துணை நிற்கிற தேவன் அல்ல. யார் யார் அவரிடம் உண்மையாக வருகிறார்களோ, பாவத்தை அகற்றிவிட்டு இயேசுவை என ஏற்றுக்கொள்ளும் என்று வருகிறார்களோ அத்தனை பேர்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு முன்பாகவே அவர் நிற்கிறார். அல்லேலூயா. மகளே, மகனே, என்னிடமாய் வா. உன்னுடைய சுபாவங்கள் மாறப்படட்டும். உனக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை நீ அறிக்கை செய்து அதை அகற்றிவிடு. நான் பரிசுத்தர்,
உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாய் இரு, கவனமாய் இரு. அல்லேலூயா. உனக்குள்ள வந்து நாம் வாசம் செய்யட்டும். இந்த ஆவியானவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமாக. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வோமாக. ஒருவர் பேரில் ஒருவர் கசப்பு இருந்தாலும் உடனே நீ அறிக்கை செய். நாம் அன்பா இருப்பேன் ஆண்டவரே. நீ இப்படி கசப்பை வைத்துக்கொண்டு நீ எவ்வளவுதான் தேவனுக்கு நீ கொடுத்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவர் பேரில் உனக்கு கசப்பு இருக்குமானால் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த கசப்பு இருக்கும் உடனே நீ கழுவி, ஆண்டவரை என் பாவத்தை நீ கழுவி உடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் இரத்தம் பரிசுத்தம் உள்ள இரத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையுள்ளதாய் இருக்கிறது. தேவ சமூகத்தில் மௌனமாய் இருக்க வேண்டாம். அங்கும் அங்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நாம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் உண்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியுடன் உண்மையுடன் நாம் தொழுது கொள்வோமாக. அல்லேலூயா. உன் அண்டையிலே அவர் நிற்கிறார். நீ இயேசுவிடம் உண்மையாக நீ வாம். அல்லேலூயா. அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். கல்வாரி சிலுவிலே நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். என் ஜனமே, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஏழை மனுவுருவே எடுத்த ஈசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடுமுள் மடிப்பும் சிரசில் சூடிட கந்தையும் நீந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான இரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனுவுருவை எடுத்த அல்லேலூயா இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனுவுருவை எடுத்த ஆமென் அல்லேலூயா இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அல்லேலூயா. என் மகனே, இந்த சிலுவையின் துணைக்கே தா உன் இதய
மாற்றிடவே Hallelujah. வா என் மகனே உந்தன் சிலுவையின் துணைக்கே தா உன் இதய உன்னை சொந்தமாய் மாற்றிடவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் அங்கங்கும் முழிச்சு பார்க்கக்கூடாது. கண்களை மூடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நீ என்னைக்கு ஞானஸ்தானம் உடன்படிக்கை பண்றியோ, ஞானஸ்தானம் எடுக்கும்போது உனக்கு சோதனை எழும்பிருச்சுன்னு அர்த்தம். சோதனையை ஜெயிக்கணும். இந்த ஜெயித்த பிறகு உனக்கு ஜெயத்தை ஆண்டவர் தருவார். அதனாலதான் நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கும் ஒரு உடன்படிக்கை. பாவத்துக்கு செத்து நீதிக்கு நீ பிழைக்கிறாய். ஆகவே கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்கள், உனக்குள்ள வைத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் செயல்படணும்னா நீ வாயை விரிவாய் திறக்க வேண்டும். வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவர் நிரப்புவார். இந்த மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்கலாம் கண்களை மூடி, கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லு. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் இருந்தார். ஞானஸ்தானத்து யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே அவர் புறாவை போல பரிசுத்த ஆவியான ரூபம் கொண்டு இறங்கினார். ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் இந்த வனாந்தரத்தில் பாருங்க சோதனை, இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டனா கவனமாக நீ இருக்க வேண்டும். இந்த இருதயமெல்லாம் பாவத்தை அறிக்கை செய்து வெறுமையாக அது பாருங்களேன் சோடிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த நேரத்தில் உன் இருதயம் தேவ அன்பினால பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட எல்லாம் சரியாகும் என்றும் அல்ல. இனிமேல் தான் நீ எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். இயேசுவே, நான் இருதயத்துல நீங்க வாசம் செய்யுங்க. உடைய பரிசுத்த ஆவியை எனக்கு நீங்க வைத்திருக்கிற நன்மையினால் என்னை நிரப்புங்க என்று நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது அவர் பலமாய் உனக்குள்ள இறங்குவார். அல்லேலூயா. மகிமை மகிமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. இதோ மாம்சமான யாவர் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. உம் ஆவியை ஊற்றுவேன் என்றே. இதோ மாம்சமான யாவர் மீது உம் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வார். ஆமென் ஆமென். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியினால் நிரப்பப்படுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை. 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 பொழிந்திடும்
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் 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 வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நீசரைவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி, நீசரைவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி. வலது கரத்தை அசைத்து ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்த ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி வலது கரத்தை அசைத்து ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. வலது கரத்தை உயர்த்தி அசைத்து ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை பகுதியில நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவை மீதியான பகுதியெல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. கர்த்தாவை தொடர்ந்து உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. நீங்க ஒவ்வொரு பகுதியிலும் மீதியான பகுதியெல்லாம் நீங்க பேசுங்க. எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.